ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற 2 விதமான ரெசிபி தாங்க. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா தேவையான அளவு ப்ரோட்டீன் இல்லைன்னா பாடி வந்து போன்லேருந்து ப்ரோட்டீன் தேவையான அளவு ப்ரோட்டீனை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவோட ப்ரோட்டீனும் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க. பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச மூக்கடலை எடுத்துருக்கிறேங்க. அடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். தயிர், வெள்ளரிக்காய், கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்ல ஒரு சாலட் மாதிரி செஞ்சு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னர் டைமில் கூட சாப்பிட்லாங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஃப்ரை பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மூக்கடலையும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். அடுத்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்குறேங்க. காய்ந்த மாங்காய் பொடி கடைகளில் கிடைக்கும். இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பெரட்டி எடுக்கலாம். இது இந்த சாலடுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகள், இது ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேங்க. நல்லா திக்கான புளிக்காத தயிர் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெரட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த மூக்கடலையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர், தயிர் இதையும் பார்த்திங்கன்னா அந்த மூக்கடலையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வெட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளரிக்காய், கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய், ஃப்ரெஷ் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல சூப்பரான டேஸ்டியான நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற இந்த சாலட் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டயட் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்கெல்லாம் கூட இந்த சாலடை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு ரெசிபி தாங்க. சோயா எடுத்துருக்கிற மீல் மேக்கர், இதை வந்து நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து முளைக்கட்டின கருப்பு கொண்டக்கடலை 1 கப் எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். 3/4 கப்பு தயிர், புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சோயா, மூக்கடலை, அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற அந்த 3/4 கப் ரவை, தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். தோல் உரிக்காத பூண்டு ஒரு 5 பல் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்குறோம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா மூடி எடுத்தோம்னா இந்த ரவையில் நல்லா ஊறி மாவு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 கேரட் பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா வீட்டில் இட்லி மாவு இருந்ததுன்னா 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு 1 கப்பு சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்கும்போது வீடியோவில் எடிட்டில் கட் ஆகிடுச்சிங்க. ஸோ இட்லி மாவோ இல்லைன்னா அரிசி மாவோ 1 கப் அளவுக்கு நம்ம கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தோசை தவா நல்லா காஞ்சதும் நல்ல ஒரு அடை மாவு மாதிரி நம்ம வந்து திக்காக சுட்டு எடுக்கலாங்க.
இதில் சேர்த்துருக்கிற அந்த மீல் மேக்கர் சோயா பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவுமே பிடிக்கும். கருப்பு முக்கடலெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து என்ன தான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அதை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அதை முளைக்கட்டி நம்ம இந்த மாதிரி தோசையோடு சேர்த்து கலந்து சுட்டு கொடுக்கும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பெரிய தோசைகள் இருந்ததுன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து ஒரு 3-4 தோசையாக ஒன்றா கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ் கூட ரொம்ப மெனக்கெட்டு எதுவும் பெருசாக செய்ய தேவையில்ல. சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி இருந்தால் போதும். வெறுமனே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் செவந்து வந்ததும் நம்ம தோசையை எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான இந்த தோசை எத்தனை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதே தெரியாதுங்க. நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும். கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சிருந்தேன். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான இந்த டேஸ்டியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.